டிஎன்டிவி தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் தமிழ் தேசிய பேராசானுமான பே. மணியரசன் ஐயா அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் ஊடகம் சார்பாக தங்களை சந்திச்சு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சுங்க. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா, இப்போ தமிழ் தேசியத்தினுடைய தற்போதைய நிலைங்க 2009 தமிழ் தேசியம் அப்படின்னாலே ஏதோ ஒரு பல கூட்டங்களுக்கு இடையே கேட்ட சிறு குரலாக இருந்தது. இன்று முதன்மையாக குரலாக ஒலிக்கிறது. ஆனால் அந்த அந்த இலக்கினுடைய பாதையில் நாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டிய சூழல் இருக்குங்க. அது பற்றிய உங்களுடைய பார்வை என்னங்க? தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் இன உணர்ச்சி வளர்ந்திருக்கிறது. கடந்த காலங்களை விட பல மடங்கு வளர்ந்திருக்கிறது. அதில் ஒன்றும் ஐயப்பாடு இல்லை. அந்த வளர்ச்சியில் முக்கிய பங்கு நாம் தமிழர் கட்சிக்கு, அவருடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அந்த தம்பிகளுக்கும் கூடுதலாக இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த உணர்வு மங்கவில்லை, மறையவில்லை, குறையவும் இல்லை. இப்போ ஏற்பட்ட அந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி கூட தமிழ் தேசிய உணர்வாளர்களை மாற்றிவிடவில்லை. அது அந்த தமிழ் தேசிய உணர்வு அடித்தளம். அதுக்கு மேலே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களில் ஒரு பகுதியினர் யார் இப்போ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கோ அவருக்கு அளிப்போம் வாக்கு, திமுக அதிமுக தான் முதன்மையான சீர்குலைவு சக்திகள், வரக்கூடாத சக்திகள் என்று மக்கள் புரிதலில் இருந்திருக்கு. அந்த வகையில் ஏற்பட்டது தானே தவிர அந்த வாக்கு குறைவு என்பது ஒரு தமிழ் தேசியத்திற்கு தோல்வி என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நல்லா செயல்பட்டாக மீண்டும் அதை விட பல மடங்கு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் உண்மை. இது பெருமைக்காக சொல்லிக்கொள்ளவில்லை, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம், அது இனம் சார்ந்த ஒரு அரசியல், உண்மையான இயற்கையான இனம் சார்ந்த அரசியல் என்பது தமிழ் தேசியத்தில் தான் இருக்கிறது, வேற எங்கேயும் இல்லை. ஐயா, இந்த திமுக செய்த பிழைகள், திமுகவுக்கு பின்னாடி இருந்த திராவிட முகமூடி கூட்டங்கள் செய்த பிழைகளை தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொன்னது தமிழ் தேசிய இயக்கங்களும் கட்சிகளும் தான். அப்படி இருக்கும்போது இதுவரையிலும் எந்த காலகட்டத்திலையுமே திமுகவையோ திராவிடத்தையோ எதிர்க்காத விஜய்க்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாக்குகள், அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது திமுக மீதான அந்த இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கும் அந்த விரோதத்திற்கும் காரணமாக இருந்தது தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகளுடைய இந்த பரப்புரைகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ அந்த பரப்புரை என்பது ஒரு இன உணர்ச்சி உண்டாகி இருக்கு, அது ஒன்று இருக்கு. அதே சமயம் திமுக அதிமுக செய்த ஊழல்கள், கொள்ளைகள், ஒரு தடியர்களின் அரசியல், கிராமங்களிலிருந்து சென்னை தலைநகரம் வரை அவருக்கு வகைப்பிரிவு அடிப்படையில் தடியர்கள் இருப்பாங்க. மக்களை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மக்களுடைய பிரதிநிதிகளாக, மக்களுடைய நண்பனாக, தோழனாக இருக்க மாட்டார்கள் திமுக அதிமுகங்க. அவர்களை ஆட்டி படைப்பவர்களாக, வாக்கு கேட்கும்போது தான் வக்கணையாக கும்பிட்டு வாக்கு கேட்பாங்க. பதவிக்கு வந்துவிட்டால் அந்த மக்களை ஆட்டி படைப்பவர்களாக, ஒரு சென்னை செஞ்சார்ச்சி கோட்டையிலிருந்து குக்கிராமம் வரை கொள்ளை விகிதத்தில் அளவு மாற்றம் இருக்குமே தவிர கொள்ளையில் மாற்றம் இருக்காது திமுக அதிமுக. இதை பார்த்து தான் மக்கள் அதிருப்தி அடைஞ்சு இந்த சக்திகள் வரக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. திமுக அதிமுக வரக்கூடாது. இப்போ 67க்கு பிறகு இவங்க 2 பேரும் தானே மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலையை மாற்றி 2 பேர் வரக்கூடாது, இவங்களோடு சேர்ந்துக்கிற காங்கிரஸ், பாஜக அல்லது இந்த செட்டுகளுக்கும் வாக்கு போடக்கூடாது என்ற ஒரு தெளிவு இருந்து தான் மக்கள் இந்த புறக்கணிக்க வேண்டிய சக்திகளை புறக்கணிச்சிருக்காங்க. இப்போ இதை இது ரெண்டுலேயும் சேராமல் ஒரு மக்கள் கவர்ச்சியில் ஏற்கனவே இருந்தவர் ஒரு விஜய். இப்போ திமுகவை தீய சக்தி என்று தான் அவர் பேசினார். அதிமுகவோடும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்ற நிலையில் பேசினார். இவர்களை தாண்டிய ஒரு லட்சிய கொள்கை அவரிடம் இல்லை என்பது ஒரு பக்கம். ஆனால் மக்களிடம் இந்த வீழ்த்தப்பட வேண்டிய 2 சக்திகள் நீண்ட காலமாக இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிற ஒரு ஊழல் பெருச்சாளிகள், ஊழல் பேய்கள் அப்படிங்கிற மாதிரி உள்ள இவங்களை வீழ்த்தணுங்கிற ஒரு உணர்வு வீழ்த்தும் போது அவர் ஏற்கனவே ரசிகர் மன்றங்கள், அதை விஜய் மன்றங்கள் என்று வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதுக்கான ஆட்கள்லாம் போட்டு ஒரு அமைப்பு ரீதியில் செயல்பட்டு இருக்காரு. திடீர்னு அரசியல் நிற்கலை.
அமைப்பு ரீதியில் அவர் செயல்பட்டு இருக்காரு. அவருடைய திரைப்பட கவர்ச்சி செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலுக்கும் வரணும் அப்படிங்கிற திட்டத்தோட பிற்காலத்தில் அதை செயல்பட்டார். இப்போ அவங்களுடைய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில பொது வேலைகளையும் செய்யும் இந்த அவங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ அவரே வந்து பள்ளி பிள்ளைகளுடைய முதல் மதிப்பெண் வாங்குறவங்களுக்கு, கல்வி படிக்கிறவங்களுக்கு பரிசு அளிக்கிறது, ஊக்கப்படுத்துறது அதை ஆண்டுதோறும் நடத்திட்டு இருந்தார். இப்போ அவங்க பல இடங்களில் வந்து மதிய உணவு கட்டணம் இல்லாமல் வழங்குவது இந்த மாதிரி வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது ஒரு ஆட்சிக்கு அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும்னு வந்தோடனே 2 ஆண்டுக்கு முன்னாடி அதை அறிவிக்கிறார். 2 ஆண்டு வரையிலும் வந்து நேரடி அரசியலில் ஈடுபடாமல் இருக்கார். தயாரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு. வல்லுநர்களை வச்சும் ஆட்களை வச்சும் அவருடைய அமைப்பு ரீதியாக அவருடைய ரசிகர் மன்றத்தை வச்சு தயாரிப்பு வேலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து குதிச்சரில்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் வந்து கூடுதல் ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது. நாம் தமிழருக்கு இருக்கிறத விட கூடுதல் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. நாம் தமிழருக்கான ஆதரவு வந்து கொள்கை வழிபட்ட ஆதரவு, இது கவர்ச்சி வழிபட்ட ஆதரவு. ஆனால் அந்த கவர்ச்சிக்காக திமுகவை திட்டாரு, அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் இருக்காரு, யாரும் கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. அப்படிங்கும்போது என்னதுன்னா அது ஒரு தந்திரம் தானே தவிர தற்காலிக தந்திரம் என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை வந்து அவர் இதெல்லாம் எதுக்குறாருல்ல, இந்த தீய சக்திகளை எதுக்குறாருல்ல, அவர் இருக்கிறார், அவர் நல்ல மனுஷன்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம், அதாவது ஏமாந்து போதல் என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது. இந்த கவர்ச்சி சொற்களுக்கு அது திமுக விதைத்தது. அது கவர்ச்சி அரசியல் என்பது திமுக விதைத்தது. உண்மை இல்லாமலேயே போலித்தனமாக உருட்டல் பெரிய கற்பனையாக பேசுகிறது, வீரங்கீரம் தானம் பேசுகிறது, தமிழ் மக்களை காட்டி கொடுத்துட்டு போகிறது என்பது அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி அரசியல் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் இந்த இந்தியாவிலே வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு நடிகர் சங்கங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. நடிகர்கள் கட்சி தொடங்கும்போது இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அது திமுக உருவாக்கிய அந்த கவர்ச்சி அரசியல், மேடை கவர்ச்சி அரசியல், சொல்லால் உருவாக்கிய மேடை கவர்ச்சி அரசியல், நடிப்பால் உள்ளவங்களால் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் கூடுதலாக. அப்படி தான் இங்கே திரைப்படக்காரவங்களை பயன்படுத்துகிறாங்க. விஜய் தான் பயன்படுத்தியிருக்காரு. மற்றபடி விஜயினுடைய உண்மை உருவம் போக போக தெரியும். இப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அதே திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், அவங்க தான் 5 ஆண்டுகள் திமுகவிற்கு 10 ஆண்டுகள் திமுகவிற்கு பின்புலமாக அந்த கட்சியினுடைய தொங்கு சதிகளாகவே இருந்தாங்க. அவர்களை வைத்து தான் இவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. அதே போல் அதிமுகவை பிளந்து அங்கே இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு வந்திருக்காரு. அப்போ இவருடைய கொள்கை என்பது அதிமுக திமுகவை எதிர்த்த கொள்கையா அல்லது அதிமுக திமுக கொடி மற்றும் கட்சியை மற்றும் எதிர்த்த கொள்கையை நம்ம பார்க்கலாம்? அவருடைய கொள்கை என்பது தாம் பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான். விஜய்க்கான கொள்கை வந்து தான் முதலமைச்சராக வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. லட்சியம் அது அவர் தான். அந்த லட்சியத்தை அப்படி சொல்ல முடியாதுல்ல மக்கள்கிட்ட. என்னை முதல்வராகங்கள்னு மொட்டையாக சொன்னால் எப்படி வரும்? மக்களுக்கு பாடுபடுறது போல், உண்மையாக இருக்கிறது போல் பேசுவாங்கள்ல. இப்போ எவ்வளோ ஒரு இது தனிநாடெல்லாம் பெற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே திராவிட தனிநாடு கேட்டவர் தானே அண்ணாதுரை. அப்புறம் அந்த மாதிரி அவங்களே படித்த ஆட்கள், பெரிய ஆட்கள் எல்லாம் இப்படி வந்த ஆள்களே நடிச்சுக்கிட்டு கிடந்த ஆள் தானே. கருணாநிதியின் கம்பெனி இதெல்லாம் நடிப்பு தானே. அதனால் இவர் நடிப்பு துறையிலே உள்ள ஆள் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அமைச்சூர் நடிகராக உள்ள ஸ்டாலினால் அல்லது எடப்பாடி பழனிசாமியால் ஈடுகொடுக்க முடியலை அமைச்சூர் நடிகர்கள். இவர் ப்ரொஃபஷனல் நடிகர் இவர் விஜய். எனவே அதுக்கான அமைப்பு ஏற்பாடுகளை அவர் முன்னே பண்ணிட்டார். அந்த கவர்ச்சி என்பது திமுக போட்ட விதை. அது மேடை கவர்ச்சி, மைக்கு ஒலிபெருக்கி கவர்ச்சி என்பதை தாண்டி திரைப்பட கவர்ச்சிக்கு வந்து தான் எல்லோரும் இந்த திரைப்பட நடிகர்கள் இந்த ஊரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு லட்சியம் ஒன்றும் இல்லை, பதவி அடைகிறது தான் அவர் லட்சியம். ஐயா, இப்போ மாணவர்களுடைய எழுச்சியை வைத்து தான் திமுகவே ஆட்சியை பிடித்தது அந்த 67 அந்த காலகட்டங்களில். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு திமுக ஒரு சட்டம் போட்டது. இப்போ ஒருவேளை மீண்டும் திமுக வந்தால் திரைப்படத்திலேருந்து யாரும், திரைத்துறையிலேருந்து யாரும் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் போட வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு திரைத்துறை வந்து பிஸ்னஸ்ஸு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் படம் வெளியாகிறதுனாக்கா அவங்க கம்பெனிகள் இல்லாமல், உதயநிதி அந்த கம்பெனியெல்லாம் இல்லாமல் வெளியில் வர முடியாது. இந்த தியேட்டர்லையும் அவங்களுக்கு தொழில் அது. அதனால் அந்த மாதிரி சட்டம் போட மாட்டாங்க. அது மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு அதை பயன்படுத்திவாங்க, அவ்வளோதான். சூழ்நிலை ஏற்கனவே உருவாக்கியாச்சு, அதை மாற்றுறது தான் இப்போ நம்மளுடைய வேலையாக இருக்கணும். இவர்களை விமர்சிப்பதோடு மட்டுமல்லாமல் இதை மாற்றுவது, பொறுப்பாக கொண்டு வரது எப்படி, என்ன அப்படிங்கிறது தான் உண்மையான மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களுடைய இலக்காகவும் வேலையாகவும் இருக்க வேண்டும். எப்படி யாரை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறுவோம், அப்படி வருவோம்னு வெறும் அரசியல் சிந்திச்சோம்னா அது வராது. நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம இனம், மொழி, தாயகம் 3 அடிமைப்பட்டு கிடக்கு. இந்த மக்களுக்கு சீர்குலைஞ்சு கிடக்கு, பண்பாடு சீரழிஞ்சிருக்கு.
இதை எப்படி சரி பண்ணணுங்கிற பொறுப்புணர்ச்சியிலேருந்து பண்ணும்போது இதை நம்ம இன்னும் செய்யணும். மக்களை குற்றஞ்சாட்டிட்டு ஒதுக்கிக்கிறது இல்லை. மக்கள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிருக்காங்க. ஒரு ப்ராசஸ் தானே இது. பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஸ்டாலினையோ திமுகவையோ அதிமுக இங்கே ஒன்றும் நாதி இல்லைன்னு சொல்ல விஷயத்தை மாற்றிருக்காங்கல்ல. அதனால் நம்ம வந்து அதை கொண்டு வர முடியும். அது நம்ம நடைமுறைகளில் வந்து வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் அன்றாட நம்ம உரிமை பறிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்றாட சீரழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த டாஸ்மாக் கடை எடுத்துங்களேன், அதனால் வர்ற சீரழிவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த ஆள் யாருமே அந்த டாஸ்மாகை நிரந்தரமாக மூடுவேன்னு சொல்லவே இல்லை. விஜய் உள்பட யாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு தொட்டுக்கவே இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இது பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் தினந்தோறும் கொலை செய்யப்படுறாங்க. நேற்று இரவு ஒரு பெண்மணி காரில் ஏற்றப்பட்டு சென்னையில் சிறுமி பிள்ளை 19 வயசுன்னு போடுறான். கடுமையாக கஷ்டமாக இருக்குது. நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிறுமி ஒரு மறுவாழ்வு ஈழத்தமிழ் மறுவாழ்வு முகாம்ல தங்கியிருந்த ஒரு பெண்மணி சொல்லப்படுது. இதுல ஒரு ஐயம் ஏற்படுதுங்க. என்னன்னா, ஏற்கனவே அங்க வடகிழக்குல இலங்கையில போதை மருந்து இது போன்ற இது அங்க தமிழ் சமூகத்திலும் இல்லாதிருந்த அத்தனை மோசமான வழக்கங்களும் அங்க திணிக்கப்பட்டிருக்கு. அதை இங்கேயும் கொண்டு வருவதற்கான முயற்சியை நம்ம பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ இங்கே அவங்க என்ன கொண்டு வர்றது? இந்திய அரசு வழியாக குஜராத் வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதானியுடைய துறைமுகம் வழியாக வந்துக்கிட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இங்கே என்ன சாதி தெரியாது? நம்ம கல்லூரி வாசலில் போதை மாத்திரை வைக்கிறது, போதைப் பொருள் வைக்கிறதுன்னு தெரியாதா? பேருந்து நிலையங்கள்லேயே இப்போ போதைப் பொருளை போட்டுக்கிட்டு தெரியாங்க. ஆணும் பொண்ணும் தெரிஞ்சு பள்ளிக்கூட பிள்ளைகளே அதை போட்டுக்குது. இது என்னமோ ஈழத்தமிழ் தான் கொண்டு வரணும்னு இல்லை. நம்ம இந்தியாவிலே பல மாநிலங்கள் வந்துருச்சு. முதல்ல பஞ்சாபில் கொண்டு வந்தாங்க. இந்திய அரசு என்னன்னாக்கா காலிஸ்தான் கேட்குறான், புரட்சி தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. எனவே அவங்களை எப்படி சீர்குலைக்கிறதுங்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க அந்த போதை பழக்கத்தை. பஞ்சாபில் தான் அறிமுகப்படுத்தினாங்க, பாகிஸ்தான் வழியாகவே. அது இந்தியா பூரா கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு ஒன்றும் கடும் நடவடிக்கை எடுக்கலையே. ஒரு கல்லூரி பள்ளிக்கூடத்து வாசலில் இது வைக்கிறாங்க, போதை சாக்லேட்டு, இப்போ போதை சாக்லேட்டு விற்கிறாங்க, போதை மாத்திரைகள்ங்கிறாங்க. அப்படியே இருக்குது. எல்லாம் தெரியும். யாரையாவது எங்கேயாவது பிடிச்சாங்களா? கல்லூரி வாசலில் நடவடிக்கை எடுத்தாங்களா? பள்ளிக்கூட வாசல் எடுத்தாங்களா? அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா? திமுக எதுவும் பிரச்சாரம் பண்ணியிருக்கா? இந்திய அரசாங்கமே பண்ணலீங்களா? இந்திய அரசாங்கம் தான் போதை மாதிரில தடுமாறு, நான் இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வர்றேன், தடுமாறி கடை அப்படிங்கிறதால இந்திய அரசாங்கத்துடைய கொள்கை. நீங்கள் இந்த மொழிவழி தேசிய உணர்வுகளை மழுங்கடித்து அவர்களுக்கு ஒரு தங்கள் சொந்த அடையாளத்தை இழந்து விட வேண்டும்ங்கிறது. ஆமாம், அவங்களுக்கு அதுதான். அது அவங்களுக்கும் பாதிப்பு வரும், ஊபிக்கும் பாதிப்பு வரும், எல்லாத்துக்கும் வரும். அவங்க நினைப்பது தான். இப்போ ஃப்ரெஞ்சு புரட்சியில் பற்றி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் முதல்ல ஃப்ரெஞ்சு புரட்சி வந்துச்சு இல்லை? ஃப்ரெஞ்சு புரட்சி அது ஒரு 100 வருஷத்துக்கு அதே டென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது கம்யூனிஸ்ட் புரட்சி மாதிரி மாறிச்சு. அப்புறம் அது விழுந்தது, இப்படி பண்ணிகிட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, நாங்கள் தான் கல்லூரி வாசல்களில் போதை மாத்திரைகள், போதைப் பொருள்கள் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து கல்லூரி இளைஞர்கள் எல்லாம் போதைப் பொருளில் மயக்கி சீரழித்தானுங்களாம். அப்படி திரும்ப இங்கே புரட்சி வரக்கூடாது, புரட்சி வரக்கூடாது, வீதி போராட்டம் வரக்கூடாது என்பதற்காக அப்படி சீரழித்த இடம்னால தான் ரொம்ப மோசமாக ஐரோப்பாவிலேயே தெரிகிறது. இப்போ ஃப்ரான்ஸ் தெரியும், அது அப்போ உருவானதும்பாங்க. அந்த மாதிரி உத்தி உலகம் பூரா முதலாளித்துவம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது இவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டிலையும் அதான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த கவலையே இல்லையே. இப்போ இந்த டாஸ்மாகை மூடணுங்கிற பொறுப்புணர்ச்சி யாருக்குமே இல்லையே. அது சுயமாக சிந்திச்சுட்டானா நம்ம ஓட்டு போட மாட்டோம்னு பயப்படுவாங்க. அதை முதல்ல மூடணும்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி சொன்னோடனே மூடிடலாமா, அதன் எதிர்விளைவு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மக்கள்கிட்ட இதை கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், எதிர்விளைவு என்ன வரும்? கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க அப்படின்றாங்க. கள்ளச்சாராயம் பிடி ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் கள்ளச்சாராயமே எல்லாமே இருந்துச்சா? வரம்புக்குட்பட்டு இருந்தது. ஊர் பூரா போய் குடிச்சிட்டு ஆடுறது இருந்துச்சா? இல்லையே. இந்த மாதிரி சீரழிவு இல்லையே. இப்போ நமக்கு பல நாடுகளில் இருக்குது, பல மாநிலங்களில் இருக்குது. ஏன் இங்கே வேண்டாங்கிறத சொல்ல முடியாது. நமக்கு அது பொருந்தி வரல. நம்ம மக்களுக்கும் அதுக்கும் பொருந்தியில் சீரழிவு தான் அதிகமாக, மற்ற மாநிலம் மாதிரி இல்லை. இப்போ அது மாதிரி பீகாரில் கூட மது விலக்கு கொண்டு வந்தாங்க. பிற்காலத்தில் வந்தது. இப்போ 2 வருஷத்தில் வந்தது. பீகாரில் கூட பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எதையும் பார்க்கணும்ல, முயற்சியாவது பண்ணணும்ல. அதுக்கு முயற்சி பண்ணணும்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டோம், நமக்கு இது பொருந்தி வரல. மொத்தமாக அழிச்சிருது நம்ம மக்களை. சீரழிவில் கொண்டு போயிடுது. குடும்பங்களில் அமைதி இல்லை. இப்போ ஆண்கள் இது மாதிரி குடிச்சு கிடக்கிறாங்க. அந்த பெண்கள் துன்பப்படுது. பெண்களும் சில பேர் அப்புறம் குடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இனத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு இது பொருந்தி வரல. மதுவிலக்கு அங்கே இருக்குது, எங்கே மதுவிலக்கு எங்கேயும் கிடையாது. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் குடிக்கிறாங்க. இங்கே மட்டும் என்னன்னா எங்களுக்கு பொருந்து வரல. எங்களுக்குன்னு ஒரு நோய் இருக்காது, நாங்கள் என்ன முடியும்? அதுக்கு தந்தால் தானே மருந்து சாப்பிடணும்.
எனவே மது வந்து முற்றிலும் தடை செய்யப்படணும். அது சொல்ல மாட்டாங்க இவங்கெல்லாம். ஏன்னா மது சாராய உற்பத்தி ஆலையே அவங்கள்ட்ட இருக்குது, அரசியல் தான் இருக்குது. இப்போ பெரும்பாலும் பார்த்து திமுககாரங்க தான் இருக்குது. அப்போ அந்த சாராயத்துக்கு வியாபாரம் எங்கே நடக்கும்? அதுபோல் அதில் வர்ற பணம், போக்குவரத்து எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த ஒரு 1000 ரூபா லஞ்சம் கொடுக்கணும் பெண்களுக்கு, மாதம் 1000 ரூபா தர்றேன், 2500 ஆசை, 2500 லஞ்சம் தர்றான். அதுக்கு எங்கே போவான் பணத்துக்கு? அங்கே அந்த பொண்ணுடைய தாலியை விற்று அவன் வச்சு குடிக்கிறான் பாருங்க, அந்த காசுலேருந்து தான் அவன் 1000 ரூபா தர்றான். ஆட்சியில் இருக்கான் பயில்வா. கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.